ஐயா நல்லா இருப்பா. நான் யாருன்னு தெரியுதா? நான் தான் ஆதித்யா. சொல்லுப்பா. ஐயா, எனக்கு உங்களோட உதவி தேவைப்படுது. என் மனைவிக்கும் எனக்கும் ஒரு பிரச்சனை, அதனால அவங்க வீட்டை விட்டு போயிட்டாங்க. இப்போ அவ தங்கறதுக்கு இடமே இல்லாம இருக்கா. வீட்டுக்கும் திரும்பி வரமாட்டேங்கிறா. என் உதவியும் அவளுக்கு வேணாம் நடமுடிக்கிறா. சொல்லப்போனா என் முகத்தை பார்க்கறதுக்கே அவளுக்கு பிடிக்கல. இந்த நிலைமையில என்னால அவளை தனியா விட்டுட்டு போக முடியல. ஆனா இப்போ அவங்க எங்க இருக்காங்க? அந்த கோயில் படிக்கட்டுல ஓரமா உட்காந்துருக்கா பாருங்க. ஐயா, தயவு செஞ்சு நான் உங்ககிட்ட ரொம்ப கெஞ்சி கேட்டுக்கிறேன். இன்னைக்கு ஒரு ராத்திரி மட்டும் அவ உங்க வீட்டில் தங்கறதுக்கு கொஞ்சம் இடம் கொடுப்பீங்களா? ஐயா, இன்னைக்கு ஒரு ராத்திரி மட்டும் அலோ பண்ணுங்க. அவளும் உங்க பொண்ணு மாதிரி தானே. நீங்க 2 பேரும் செய்ய போற இந்த உதவிய நான் என் வாழ்க்கை பூரா மறக்க மாட்டேன் ஐயா. என்னப்பா நீ உதவி பண்ற அளவுக்கு எங்ககிட்ட அப்படி என்ன தகுதி இருக்கு? உதவி செய்யறது உண்மையிலேயே அந்த கடவுள் தான். நீ கவலைப்படாத, நான் ஏதாவது செய்யறேன். தேங்க்யூ. நீ நல்லா இருப்ப. நான் கிளம்புறேன் ஐயா. சரி தம்பி. நீ ஏமா இன்னும் இங்க உட்காந்துட்டு இருக்க? நீ உன் வீட்டுக்கு போகலையா? எனக்கு வீடு இல்ல. இங்க பாருமா, ராத்திரி முழுவதும் இந்த குளிர்ல உட்கார்ந்து இருந்தா உன் உடம்புக்கு என்ன ஆகுறது? இங்க பாருமா, பக்கத்துலதான் என்னோட வீடு இருக்கு. இன்னைக்கு ராத்திரி மட்டும் நீ என் குடும்பத்துல ஒரு ஆளா நீ அங்கேயே தங்கிக்கலாம். உனக்கு எல்லா வசதியும் இருக்கும். மறுக்காம என் கூட வாமா. அதெல்லாம் சரி வராதுங்க. நன்றி. இங்க பாருமா, நீ கடவுளோட சன்னிதானத்துக்கு வந்திருக்க. அந்த கடவுள் தான் என்ன உன் முன்னாடி கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்காரு. அது எதுக்குன்னா உனக்கு உதவி செய்யறதுக்காக தான். அந்த கடவுள் எது செஞ்சாலும் அதுல ஒரு நியாயம் இருக்குமா. அவரோட கட்டளையை நீ மறுக்க கூடாதுமா. வா. வாமா. பண்டிதர் சொன்னது சரிதான் போல இருக்கு. நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ண நினைச்சிருக்கீங்க, அதனாலதான் அவர் அனுப்பிச்சு வச்சிருக்கீங்க. உங்க மேல இருந்த நம்பிக்கையில தான் நான் இந்த போராட்டத்தை ஆரம்பிச்சேன். இப்ப நீங்க தான் எனக்கு உதவி பண்ணணும், என் தைரியத்தை வளர்க்கணும், அப்புறம் எனக்கு சரியான வழியை காட்டணும். அட, இது சந்தோஷ் சாரோட ஆஃபீஸ் அட்ரஸ் ஆச்சே. வேலை தேடிக்கிட்டு இருக்கியா? என்கிட்ட ஒர்க் பண்ண உனக்கு ஒன்றும் ஆட்சேபணம் இல்லையே. வந்துட்டீங்களா? என்னங்க, உத்ராமாவும் வித்யாவும் வந்தாச்சு. அந்த கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். நல்லபடியே திரும்ப வந்துட்டீங்களே. உங்க உடம்புக்கு என்னாச்சு உத்ராமா? ஆன்ட்டி நல்லா இருக்காங்க, இப்போ பரவாயில்ல. என்னாச்சு? சிட்டு, அது ஒன்றும் இல்லை. நாங்கள் சமோசா சாப்பிட்டோம், அதனால நாங்கள் வெளி சாப்பாடு சாப்பிட்டோம் இல்லையா, அதனால தான் அவங்களுக்கு வயிறு கலக்கிட்டு வயிறு வலி வந்திருக்கோம். சிட்டு, நீ ஒரு வேலை பண்ண, டிஃபன் ரெடி பண்ணி வை. நான் ஆன்ட்டியை கூட்டிட்டு போய் அவங்க ரூம்ல விட்டுட்டு வந்துடுறேன். சரி, வாங்க.